வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த கிராமத்துல பல தெய்வ கணங்களை அவங்க போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மூத்தார் வழிபாடுங்கிறது தான் தமிழ்நாட்டுல முதல்ல இருந்ததும்பாங்க. தங்களுடைய பெரியவர்களை இப்ப முருகன் அப்படிப்பட்ட குறிஞ்சியில மிகப்பெரிய வீரனாக இருந்த ஒருவர் தெய்வமாக வழிபட்டிருக்க கூடும். அதனாலதான் குறிஞ்சி மலை கடவுள்னு சொல்லி முருகனை சொல்றாங்க. அப்படி முருகன் ஒரு தெய்வமா வழிபட்டது. அதுக்கப்புறம் அவருக்கு பலவிதமான கதைகள், புராணங்கள் இவைகள்லாம் சேர்ந்து முருகன் சுப்பிரமணியன் ஆனாரு, பாலசுப்ரமணியன் ஆனார், கார்த்திகேயன் ஆனார். இப்படி எல்லாம் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்ப இதுல மதுரை வீரன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல மதுரை வீரன் இதுல போய் மலையில போய் அந்த பிரான்மலையில போய் பிரான்மலை கள்ளர் அவங்க இருந்தாங்க. அவங்கள இவர் அடக்கிடுவார். திருமலை மன்னர் அவங்க எப்படின்னா திருமலை மன்னருடைய அரண்மனைக்கு போய் கன்னம் வச்சு களவெடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, இவர் அனுப்பி மதுரை வீரன் அனுப்பி அவங்கள இது பண்ணுவாங்க. அப்ப அங்க நாட்டியப்பன், சங்கிலி கருப்பன்லாம் அவங்க இருப்பாங்க. அங்க உள்ளவங்களுக்கு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த மலைவாழ் மக்களுடைய தலைவர்கள் மதுரையில் கொள்ளையடிச்சு தங்களுடைய மக்களுக்கு கொண்டு போய் சோறு இதெல்லாம் கொடுக்குற வேலையை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய மக்கள் முக்கியம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த தத்துவம். அதுக்கு யார் என்ன செஞ்சாங்கிறத பத்தி ரொம்ப பெரிய மாரல் இதெல்லாம் கம்பல்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கல, யாருமே வச்சுக்கல. அப்போ மன்னர்கள் திரை வசூலிச்சது கூட ஒரு விதத்துல அது மாதிரி தான். அதனால இவரு மார்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த இவங்க சவுத் அமெரிக்கன் மார்க்சிஸ்ட் தான் சொன்னாங்க, த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னாங்க. இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் எப்படின்னா பொதுமக்கள் இருக்காங்க. அந்த பொதுமக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது கான்ஸ்டபிள் அல்லது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது யாரு? சப் இன்ஸ்பெக்டர். அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் இது எல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிளா வரைவாங்க. மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கடைசியில் பாலிட்டிஷியன். அந்த பாலிட்டிஷியன் யார்கிட்ட மண்டி போடணும்? மக்கள்கிட்ட மண்டி போடணும். இந்த மாதிரி முடியும். அப்படி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தியரி அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களை அப்படித்தான் அவங்க காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்கன்னு. அதுல 2 வரி வரும், நாட்டியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா அப்படின்னு பாடுவார். அவங்க எல்லாம் அங்க இருந்த தலைவர்கள். இன்னைக்கும் மதுரையில சில இடங்கள்ல நாட்டியப்பனுக்கும் சங்கிலி கருப்பனுக்கும் தெய்வம் வழிபடுறத பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் மூத்தவர்களாக இருந்து தங்களுடைய பின்னோர்களை பரிபாலித்தார்கள், அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப இங்க கோயில்பட்டிக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல தெய்வ கணங்களை அவங்க கும்பிட்டுருக்காங்க. முனியசாமி, ஐயனாரு, கண்ணாத்தா, பாப்பாத்தி, உலகம்மன், பெத்தனாட்சி அப்படின்லாம் பல பேர்களை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக கும்பிட்டாங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி உண்டு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அப்போ அந்த மேல குறிப்பிட்ட தெய்வங்களை மட்டும் இல்லாம முஸ்லிம் தர்காக்களுக்கும் நேர்ந்து கொள்றது அப்படிங்கிறது வழக்கமா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். இந்துக்கள் முஸ்லிம் தர்காக்களை போய் நேர்ந்து கொள்றதும், முஸ்லிம்கள் மாரியம்மன் கோயிலுக்கு வர்றதும் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அதுல ஒரு பாட்டு இந்த மாதிரி தெய்வகணங்களை பத்தி பாட்டை பாடி இன்னைக்கு முடிச்சுக்குவோம். அவங்க என்ன சொல்றாங்க, முத்து முனியசாமி மூர்க்கமுள்ள தேவதையே சத்தத்தை நீ கொடையா சரளி விட்டு நான் பாட ஊருக்கு நேர்களுக்கே உறுதியுள்ள ஐயனாரே சத்தத்தை நீ கொடையா சரளி விட்டு நான் படிக்க, நான் பாடவும் படிக்கவும் எனக்கு சவுண்டு வர்றதே நீ தான் கொடுக்கணும் ஜாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாட்டரசன் கோட்டையில நல்லதொரு பாப்பாத்தி வைத்தவலி தீத்தாயானால் வந்துருவேன் சன்னதிக்கு பாப்பாத்தின்னு சொல்லி அந்த அம்மனை சொல்றாங்க. ஒட்டப்பிடாரத்துல உலகம்மன் கோயிலில பூக்கட்டி பார்த்தேனே பொருந்தலையே என் மனசு கண்ணுல அடிச்சுத்தாரேன் கண்ட சத்தியம் பண்ணித்தாரேன் சிக்கந்தர் மலைக்கு வாங்க சேலை போட்டு தாண்டித்தாரேன் பூப்பூக்கும் புளிய மரம் பொன்னிலங்கும் ஐயனாரு நாட்டிலங்கும் பெத்தனாச்சி நல்லவரம் தருவா 7 மலகடந்து எடுத்து வந்தேன் சண்பகப்பூ வாடாமல் சாத்தி வாரும் வடமதுரை கந்தனுக்கு. எல்லாரையும் தெய்வகணங்களா பார்த்த அத்தனை பேரையும் அவங்க விரோதிச்சிக்காம சமய சமரசத்தோட எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கும்பிடுற பழக்கம் அவங்ககிட்ட இருந்து. இது கோயில்பட்டி பக்கத்துல ஓத்தையாங்கிறவர் சேகரிச்சாரு. விளாத்திகுளம், திருநெல்வேலி விளாத்திகுளத்துல யாரோ பாடுற பாட்டை கேட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சாரு வானம மாலை என்று சொல்லி இன்றைய பொழுதை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இன்னும் தொடர்வோம். வணக்கம்.